لا إله إلا الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவன் இட்ட கட்டளைகளை சிரமை தாங்கி வழிபடுவதன் மூலமும் அவன் விலக்கியுள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக. புனிதமான இந்த ஜும்மா நாளின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள்வாரிப்பானாக. அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஒமன் தத்தவா ஹைரன் ஃபைனல்லாஹ ஷாக்கிருன் அலீம். எந்த ஒரு மனிதன் கடமையை தாண்டி ஒரு நற்செயலை செய்வானேயானால் அதற்கு அல்லாஹு தஆலா நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் மிக்க அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சகோதரர்களே, இறைவனால் நம்மீது விதிக்கப்பட்ட அந்த கடமைகளுக்கு ஃபர்து என்றும் வாஜிபு என்றும் சொல்லுகிறோம். அதை தழுவி சுன்னத் என்றும் முஸ்தஹப் என்றும் நபிலான காரியங்கள் என்றும் சில செயல்பாடுகள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லா அமல்களிலும் உண்டு. தொழுகையில் முன் சுன்னத்து பின் சுன்னத்து என்று சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, நஃபிலான தொழுகைகளும் இருக்கிறது. நோன்பு என்று வைத்து கொண்டால் ஃபர்தான நோன்பை தவிர்த்து சுன்னத்தான நோன்புகளும் இருக்கிறது, நஃபிலான நோன்புகளும் இருக்கிறது. பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் ஜக்காத் என்பது ஃபர்து, சதகா என்ற உபரி தர்மமும் இருக்கிறது. அதுபோன்று ஹஜ்ஜு என்பதிலும் நஃபிலான ஹஜ்ஜு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு ஒப்பான உம்ரா என்ற அந்த அமல்களும் இருக்கிறது. இப்படி ஃபர்துகளை தழுவி சுன்னத் என்றும் நஃபில் என்றும் முஸ்தஹப் என்றும் சில செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் பேணி செய்கிற போது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அன்பு நமக்கு கிடைக்கும். ஃபர்துகளை மாத்திரம் செய்யாமல் ஃபர்துகளை தழுவி இருக்கின்ற சுன்னத்து, முஸ்தஹப்பு, நஃபிலான இந்த காரியங்களையும் செய்து வருகிற போது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அன்புக்கு நாம் பாத்திரமானவர்களாக ஆவோம். அந்த காலத்தில் அரபு நாட்டில் கனிமரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது. அரபு நாட்டில் கனிமரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் காவலராக இருந்தார். ஒரு நாள் அன்று அந்த தோட்டத்தின் உரிமையாளர் தன்னுடைய நண்பர்களோடு அந்த தோட்டத்திற்கு வந்தார். வந்தவுடனேயே காவலரை கூப்பிட்டார். ஏ முபாரக், நல்ல பழத்தை பறித்து கொண்டு வா என்று சொன்னார். அந்த முபாரக் சில பழங்களை பறித்து முதலாளிக்கு முன்னே கொண்டு வந்து வைத்தார். முதலாளி அதை எடுத்து சாப்பிட்டார். கடுமையான கோபம் அவருக்கு. பழம் கடுமையாக பிடிக்கிறது. ஏ முபாரக், என்ன பழத்தை கொண்டு வந்திருக்கிறாய்? பழமெல்லாம் பிடிக்கிறதே, நல்ல பழத்தை எடுத்து வா என்று அதட்டினார். முபாரக் மீண்டும் ஓடினார். சில பழங்களை பறித்து கொண்டு வந்தார். இப்படி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ட அந்த முதலாளிக்கு இன்னும் சற்று கோபம் அதிகமானது. என்ன முபாரக், இந்த நண்பர்களுக்கு மத்தியில் என்னை கேவலப்படுத்த நினைக்கிறாயா?
முதலில் கொண்டு வந்த பழம் பிடிக்கிறது, இப்பொழுது கொண்டு வந்த பழம் சப்பென்று இருக்கிறது. ஒரு நல்ல பழத்தை பார்த்து பறித்து வர முடியாதா? எத்தனை வருடங்கள் இங்கே வேலை பார்க்கிறாய், நல்ல பழம் கெட்ட பழம் உனக்கு தெரியாதா என்று அவர் அதட்டினார். சுடுசொல் தாங்காத அந்த முபாரக் இப்பொழுது சொன்னார், முதலாளி அவர்களே, இந்த தோட்டத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தான் எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே தவிர இன்னும் பழத்தை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று ஒரு காலமும் நீங்கள் சொன்னதில்லை. எனவே இத்தனை வருடங்களாக நான் வேலை பார்த்தாலும் ஒரு பழத்தை கூட நான் பறித்து சாப்பிட்டதில்லை என்று சொன்னபோது அந்த முதலாளிக்கு, தோட்டத்தின் உரிமையாளருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அந்த முபாரக்கை பற்றி ஏற்கனவே சில நல்ல அபிப்பிராயத்தோடு கேள்விப்பட்டிருந்தார். இவர் சொன்ன இந்த பதில் இப்பொழுது உண்மை என்று அவருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு அருமையான முறையில் இந்த தோட்டத்தில் வேலை பார்த்த இந்த முபாரக்குக்கு ஏதேனும் ஒரு நல்ல பரிசு தர வேண்டும். கடமையை தாண்டி இந்த தோட்டத்திலே வேலை பார்க்கிறார், நாணயமிக்க ஒரு மனிதராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு சிறந்த ஒரு பரிசு நாம் கொடுத்தாக வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது ஒரு பரிசை கொடுத்தார். என்ன பரிசு தெரியுமா? தன்னுடைய மகளையே அவருக்கு நிக்காஹ் பண்ணி வைத்தார். தன்னுடைய மகளையே அவருக்கு கொடுத்தார். அந்த அருமையான தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய பெரிய ஹதீஸ் கலை மேதை. கடமையை தாண்டி ஒரு நன்மைகளை செய்கிற போது அந்த முதலாளியின் தனிப்பட்ட அன்புக்கு அவன் பாத்திரமானவன் ஆகிறான். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா விதித்த அந்த கடமைகளையும் தாண்டி நாம் நன்மையான காரியங்களை செய்கிற போது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அன்புக்கு நாம் பாத்திரமானவர்கள் ஆவோம் என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பாடம் படித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், கடைசியில் நான் அவனுடைய நேசனாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டுமானால் இந்த நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், இதன் மூலம்தான் நாம் பெற முடியும் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே சுன்னத்தான காரியங்கள், நஃபிலான காரியங்கள், முஸ்தஹப்பான வணக்கங்கள், இவற்றை எல்லாம் நாம் பேணி நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதை பழக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பழக்கமாக அவற்றை நாம் செய்கிற போது மிகுந்த பல பலன்கள் அதன் மூலம் நமக்கு ஏற்படுகிறது. சுன்னத்தான காரியங்கள், முஸ்தஹப்பான நஃபிலான காரியங்கள், இவற்றை வளமையாக நாம் செய்து வருகிற போது ஒரு கட்டம் நமக்கு ஏற்படும், இயலாமை என்ற கட்டம் வரும். அந்த இயலாமை என்ற கட்டம் வருகிற போது இந்த நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், முஸ்தஹப்பான வணக்கங்கள், இவற்றை செய்ய முடியாத நிலை நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட வேளையில் செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலியே அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். வளமையாக செய்து கொண்டு இருந்தால் சுன்னத்தான காரியங்கள், முஸ்தஹப்பான நஃபிலான இந்த காரியங்களை வளமையாக ஒரு மனிதன் செய்து கொண்டு இருந்தால் இயலாமை கட்டம் வந்து செய்ய முடியாத நிலை ஏற்படுகிற போது செய்தால் என்ன கூலி ஏற்படுமோ அந்த கூலியை அவனுக்கு கொடுக்கப்படும் என்றும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரு மனிதன் கடுமையான வேலைப்படு ஏற்பட்டு இரவு நேரங்களில் வருகிறான், வந்து அப்படியே படுத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறான். வேறு எதுவும் செய்ய முடியாத சோர்வு நிலை, களைப்பான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஃபர்தை மாத்திரம் ஒரு மனிதன் வளமையாக செய்து கொண்டிருந்தான் என்று வைத்து கொண்டால் இந்த ஃபர்தான கடமைகளை கூட அவன் விட்டு அப்படியே தூங்கி விடுவான். மாறாக நஃபிலான காரியங்கள், சுன்னத்தான அமல்கள், இவற்றையெல்லாம் அவன் பேணி செய்து வந்தால் இது போன்ற களைப்பான நேரத்தில், சோர்வான நேரத்தில் சரி இந்த சுன்னத்தான முஸ்தஹப்பான காரியங்களை வேண்டுமானால் விட்டுவிடலாம், ஃபர்தான காரியத்தை மாத்திரம் தொழுதுவிட்டு படுத்து விடலாம் என்று ஃபர்தான காரியத்தை தொழுதுவிட்டு அவன் படுத்து விடுவான். இந்த நிலையில் ஃபர்தான காரியங்களுக்கு, ஃபர்தான அமல்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. எனவே சுன்னத்தான காரியங்கள், முஸ்தஹப்பான காரியங்களை ஒரு மனிதன் பழக்கமாக ஆக்கி கொண்டால்
ஃபர்தான காரியங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லுவதானால், நாளை மறுமையில் கேட்கப்படுகின்ற கேள்விகளில் முதல் கேள்வி ஃபர்தை பற்றித்தான் கேட்கப்படும். அந்த ஃபர்துகள் சரியானால் பிரச்சனை இல்லை. ஃபர்துகள் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஃபர்தான காரியங்களில் குறைபாடுகள் இருக்கலாம். நாம் செய்யக்கூடிய தொழுகைகள், நோன்பு, இது போன்ற காரியங்களெல்லாம், வணக்கங்களெல்லாம் சில குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் வந்து அங்கே தொழுதார், பள்ளிவாசலில் தொழுதார். தொழுது முடித்து விட்டு வெளியே வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரரே, மீண்டும் போய் தொழுது வாரும், நீ தொழவில்லை என்று பெருமானார் சொன்னார்கள். நீ தொழவில்லை, மீண்டும் போய் தொழுது விட்டு வாரும் என்றார்கள். உடனே அவர் மீண்டும் போனார், தொழுது விட்டு வந்தார். பெருமானார் மீண்டும் சொன்னார்கள், நீ தொழவில்லை, மீண்டும் போய் தொழு என்றார்கள். மீண்டும் போய் தொழுது விட்டு வந்தார். அப்புறமும் சொன்னார்கள், நீ தொழவில்லை, மீண்டும் போய் தொழு என்று. இப்படி மீண்டும் மீண்டும் தொழச் சொன்ன பெருமானார் சொன்னதனால் கடைசி அவர் கேட்டார், நாயகமே, நான் எப்படி தொழ வேண்டும் என்று கேட்டார். அதன் பிறகு பெருமானார்கள் எப்படி தொழ வேண்டும் என்ற அந்த முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நோன்பாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், எல்லா விதமான அமல்களிலும் பல குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிற போது ஃபர்துகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால், என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்கள் ஏதேனும் செய்திருக்கிறானா பாருங்கள் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான். மலக்குமார்கள் பார்ப்பார்கள். நஃபிலான வணக்கங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த நஃபிலான வணக்கங்களின் மூலம் ஃபர்துகளில் ஏற்பட்ட குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஃபர்தை அடுத்து நஃபிலான, சுன்னத்தான, முஸ்தஹப்பான இந்த காரியங்களை வளமையாக செய்து வருகிற போது இத்தனை பலன்கள் நமக்கு இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்களை நாம் பேணி செய்ய முன்வர வேண்டும். ஃபர்தான காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டிருக்காமல் அதை தழுவி இருக்கின்ற சுன்னத்தான காரியங்கள், சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான நோன்புகள், இதர வணக்கங்கள் எல்லாவற்றிலும் இந்த சுன்னத்து, முஸ்தஹப்பு, ஃபர்லை நாம் பேணி செய்ய வேண்டும். அதன் மூலம்தான் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அன்பை மனிதன் பெற முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிற போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்றுதான் எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். கிறிஸ்தவர்களாகட்டும், யூதர்களாகட்டும், இணை வைத்து வணங்குபவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் இறைவனுடைய அன்பு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை அன்பு எப்படி கிடைக்கும்? அந்த காலத்தில் சிலை வணங்கிகள் இருக்கிறார்கள், முஷ்ரிக்கீன்கள். இவர்களிடத்தில் கேட்டால் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். சிலைகளை வணங்கி கொண்டிருப்பவர்களும் அல்லாஹ்வை மறுத்தது கிடையாது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அவர்களை பார்த்து, பின் ஏன் நீங்கள் சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குத்தான் நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு வழி இதுவல்ல. அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு வழி வேறு இருக்கு. அது என்ன வழி? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று பெருமானார்களை சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான வழி என்பதை இங்கே நமக்கு காட்டித் தரப்படுகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய அந்த அன்பை ஒரு மனிதன் நிச்சயமாக பெற முடியாது. அல்லாஹ்வை நாம் நேசிப்பது என்பது ஒன்று, அல்லாஹ் நம்மை நேசிப்பது என்பது ஒன்று. இதில் அல்லாஹ் தஆலா நம்மை நேசிப்பது இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய காரியம்.
அந்த அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பெருமானார்களை வழிபடாமல், அவர்களுக்கு வழிபடாமல் நிச்சயமாக அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே என்னை பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பின்பற்றப்படுபவர்களில் இந்த உலகத்தில் நபிகள் நாயகத்தை தவிர்த்து உலகத்தில் எந்த தலைவனும் கிடையாது. பின்பற்றப்படுகின்ற மனிதர்களில் நபிகள் நாயகத்தை தவிர்த்து உலகத்தில் எந்த தலைவரும் கிடையாது. அந்த அளவுக்கு பெருமானார்கள் பின்பற்றப்படுகிறார்கள். ஒரு மேலை நாட்டு அறிஞர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறான். என்ன ஆச்சரியம் இது? ஒரு மனிதர் ஒரு வஸ்துவை விரும்புகிறார் என்பதற்கு அவர் சமுதாயமே அதை விரும்புகிறது. ஒரு மனிதர் அதை வெறுத்தார் என்பதற்கு அவர் சமுதாயமே அதை வெறுக்கிறது. ஒரு சமயம் பெருமானார்கள் பள்ளிவாசல் தன்னுடைய தேவைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஒளி செய்வதற்காக வந்தார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளி செய்வதற்காக தண்ணீரெல்லாம் பக்கத்திலே வைத்திருந்தார்கள். எங்கே தண்ணீர் என்று கேட்டார்கள். தண்ணீர் வைக்கப்பட்ட இடத்தை சுட்டி காட்டப்பட்டது. பெருமானார்கள் அந்த பக்கத்திற்கு போனார்கள். பார்த்தால் அந்த பாத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு பூனை அதை லேசாக நக்கி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். பெருமானார்கள் பேசாமல் இருந்தார்கள். அதையெல்லாம் கொஞ்ச நேரம் குடித்துவிட்டு பூனை சென்றதற்கு பிறகு, அனசே, இந்த பூனை இந்த பகுதியில் எங்கும் எந்த ஒரு அசூசையும் செய்வதில்லை என்று பெருமானார்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் பூனைக்கு இப்படி ஒரு இடம் கொடுத்து விட்டதனால் ஹரம் ஷரீஃபில், மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி, எல்லா மக்களுக்கு மத்தியிலேயும் பூனை உறவி கொண்டிருப்பதை இன்றும் நாம் பார்க்கலாம். யாரும் எங்கேயும் விரட்ட மாட்டார்கள். பூனையை பார்த்து எந்த மனிதனும் எந்த ஹாஜியும் விரட்ட மாட்டார்கள். இந்த பூனையின் மீது பெருமானார்கள் அக்கறை கொண்டார்கள் என்பதனால், அன்பு வைத்தார்கள் என்பதனால் ஒரு சமுதாயமே அன்பு வைக்கிறது. அன்பு வையுங்கள் என்று அவர்கள் சொன்னதில்லை. பெருமானார்கள் அன்பு வைத்தார்கள், ஒரு சமுதாயம் அன்பு வைக்கிறது. நாயின் மீது பெருமானார்கள் வெறுப்பை உமிழ்ந்தார்கள், ஒரு சமுதாயமே அதை வெறுக்கிறது. என்ன ஆச்சரியம் இது! இப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலகத்தில் யாரேனும் கண்டது உண்டா? அவ்வளோ பெரிய தலைவராக இருக்கிறார் என்று அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுகள் அவ்வப்போது உடனுக்குடன் அவை பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அவர் சொன்னார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற ஒரு ஆயத்து இறங்கியது. அந்த காலத்தில் அபூ தல்ஹா என்ற ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர். இந்த ஆயத்து இறங்கிய போது, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ உங்களுக்கு விருப்பமான அந்த பொருளை பிறருக்கு நீங்கள் கொடுக்காத வரையிலும், செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு விருப்பமானதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் வந்தார். வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், உங்களுக்கு பிரியமானதை மற்றவர்களுக்கு செலவு செய்தால்தான் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனக்கு பிரியமானது எது தெரியுமா? என்னுடைய தோட்டத்தில் பைரஹா என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம்தான் எனக்கு ரொம்ப பிரியமானது நாயகமே. அதை நான் மக்களுக்கு தர்மமாக கொடுத்து விடுகிறேன், வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெருமானார்களே ஆச்சரியப்பட்டு போனார். அந்த தோட்டத்தையா நீங்கள் கொடுக்கிறீர்கள்? எவ்வளவு லாபகரமான தோட்டம் அது! மஸ்ஜிது நபவிக்கு எதிரே அந்த தோட்டம் இருந்தது. பெருமானார்கள் கூட அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு செல்லுவார்கள். அங்குள்ள மதுரமான தண்ணீரை பருகுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம், அருமையான தோட்டம் அது. அந்த தோட்டத்தை குறித்து அந்த சஹாபி சொல்கிறார்கள், எனக்கு பல தோட்டங்கள் இருக்கிறது, அந்த தோட்டங்களிலேயே இந்த பைரஹா என்ற தோட்டம்தான் எனக்கு விருப்பமானது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு விருப்பமானதை கொடுக்காத வரையில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று. எனக்கு விருப்பமான இந்த தோட்டத்தை நான் கொடுக்கிறேன் நாயகமே, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெருமானார்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அடுத்து சொன்னார்கள், அப்படியானால் இந்த தோட்டத்தை உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். உடனேயே உறவினர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பெருமானார்கள் ஒன்று சொன்னார்கள் என்று வைத்துக் கொண்டால் உடனேயே செயல்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு மத்தியில் ஒரு ஆயத்து இறங்கியது. பெண்கள் அந்த காலத்தில் மார்பகத்தில் முந்தானை போட்டு மறைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி இருந்த சட்டை எல்லாம் இருக்கும்,
ஒரு தனியாக ஒரு தாவணி என்று போட்டு முந்தானை போட்டு மறைத்து கொள்ள போகக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இல்லை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொன்னான், பெண்களை பார்த்து சொன்னால் உங்களுடைய முந்தானைகளை போட்டு மார்பகத்தை நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த பெண்கள் வீட்டிற்கு சென்று துணியை எடுத்து நல்ல முறையில் தைத்து அப்பால் நாம் மறைத்து கொள்ளலாம் என்று பார்க்கவில்லை. உடனே அந்த பெண்கள் என்ன செய்தார்கள்? ஆயத்து இறங்கி அந்த தருணத்திலேயே அந்த கட்டத்திலேயே மேல்மிச்சமாக இருந்த அந்த துணியை அங்கு வைத்து கிழித்து தன்னுடைய மார்பகத்தை போட்டு மறைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த கட்டளைக்கு எவ்வளவு விரைவாக அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ உடனடியாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு நிலை அந்த காலத்தில் இருந்தது. எனவே பெருமானார்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு பின்பற்றினார்களோ அந்த முறைப்படி நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு ஆஃபீஸில் ஒரு குமாஸ்தா இருக்கிறார், ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு அந்த குமாஸ்தாவுக்கு அங்குள்ள ஊழியர்கள் கட்டுப்படுகிறார்களே, அதுபோன்ற கட்டுப்பாடு நாம் பெருமானார்களுக்கு கட்டுப்படக்கூடாது. மாறாக சஹாபா பெருமக்கள் எப்படி கட்டுப்பட்டார்களோ அதுபோன்று கட்டுப்பட வேண்டும். பெருமானார்களுடைய ஒரு பார்வை போதும், அதை வைத்து உண்மையை உணர்ந்து செயல்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு ஒரு வீதியிலே சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய மாடி ஓட்ட வீடு இருந்தது. அதை இப்படி ஏறிட்டு பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், யாருடைய வீடு என்று. சஹாபாக்கள் குறிப்பிட்ட அந்த சஹாபியை சொல்லி அந்த சஹாபியினுடைய வீடு என்று சொன்னார்கள். போய்விட்டார்கள். மறுநாள் அன்று ஒரு கூட்டத்தில் அந்த சஹாபி வந்தார், பெருமாளுடைய சமூகத்திற்கு வந்தார். அந்த மாடி வீட்டினுடைய அந்த சஹாபி வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார்களுக்கு சலாம் சொன்னார். பெருமானார்கள் பதில் சொல்லவில்லை. உடனே பெருமானார்கள் அதை கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டு இன்னொரு பக்கத்திலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்றார். பெருமானார்கள் பதில் சொல்லவில்லை, முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இப்பொழுது அவருக்கு வேதனை ஏற்பட்டது. ஏன் நம்முடைய சலாத்திற்கு பெருமானார்கள் பதில் சொல்லவில்லை என்ற சிந்தனை ஏற்பட்ட போது அவர்களுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டது. மற்ற சஹாபிகளிடத்திலே வந்து கேட்டார், என்னுடைய சலாத்திற்கு பெருமானார்கள் பதில் சொல்லவில்லை, நான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்று மற்ற சஹாபாக்களை கேட்டபோது சில சஹாபிகள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, நேற்றைய தினம் இந்த வழியை சென்றோம். அப்படி சென்றபோது உங்களுடைய வீட்டை பெருமானார்கள் பார்த்தார்கள். யாருடைய வீடு என்று கேட்டார்கள். உங்களுடைய வீடு என்று நாங்கள் சொன்னோம், அவ்வளவுதான், நடந்தது இதுதான் என்று சொன்னபோது உடனே அந்த சஹாபி யூகித்து கொண்டார், இந்த கட்டடத்தை பெருமானார்கள் விரும்பவில்லை, இந்த மாடி வீட்டு கட்டடத்தை பெருமானார்கள் விரும்பவில்லை என்று தெரிந்து கொண்ட போது நேராக வீட்டிற்கு வந்தால் அவரை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார். இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு பெருமானார்களிடத்தில் வந்து அவர் சொல்லவில்லை, நாயகமே அதை இடித்து விட்டேன் என்று சொல்லவில்லை, சும்மாவே இருந்து விட்டார். மறுநாள் அன்று பெருமானார்கள் அந்த வழியே சென்றபோது அந்த வீட்டை காணவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், இந்த வீடு என்ன ஆயிற்று என்று. அந்த சஹாபி எங்களிடத்திலே அவருடைய சலாத்திற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று எங்களிடத்திலே கேட்டார். நாங்கள் இந்த விளக்கத்தை சொன்னோம், அதை கண்டு அவர் இடித்து தள்ளிவிட்டார் என்று சொன்னபோது தான் பெருமானார்கள் சொன்னார்கள், கட்டிடத்தில் செலவிடுவது என்பது வீணான ஒரு செலவாகும் என்று பெருமானார்கள் சொன்னார்கள். பெருமானாருடைய பார்வையை வைத்து சரியில்லை என்று உணர்ந்து செயல்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள், சாமானியமானவர்கள் அல்ல. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு பின்பற்றினார்களோ அந்த முறையில் நாம் பின்பற்ற வேண்டும். அதன் மூலம்தான் நன்மையையும் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அன்பையும் நாம் பெற முடியும் என்பதை நாம் இங்கே விளக்கிக் கொள்ள வேண்டும். எனவே பெருமானார்களை பின்பற்றாத வரையிலும் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அன்பு என்பது நமக்கு கிடைக்காது. எனவே பெருமானார்களுடைய சுன்னத்தை மிகவும் பேணி நடக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பரவான கடமைகளை மாத்திரம் செய்யாமல் அதை தழுவி இருக்கின்ற சுன்னத்தான காரியங்கள், முஸ்தஹப்பான காரியங்கள், நஃபிலான காரியங்கள், இத்தனை வழக்கங்களையும் நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நாம் பழக்கப்படுத்தி கொள்கிற போது பல வகையிலும் நமக்கு நன்மை இருக்கிறது.
மறுமையில் ஏற்படக்கூடிய நிலைகளிலும் நன்மை இருக்கிறது. இம்மையிலும் சோர்வு களைப்பு ஏற்படக்கூடிய நேரத்திலும் நமக்கு நன்மை இருக்கிறது. இயலாத கட்டத்தில் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிற போது செய்துவிட்ட கூலியும் நமக்கு கிடைக்கிறது. எனவே பரதை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருக்காமல் அதை தழுவி இருக்கின்ற சுன்னத்தான காரியங்கள், நபிலான காரியங்கள், முஸ்தஹபான காரியங்கள், இந்த அமல்களையும் நாம் செய்து பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல நாயனான அல்லாஹு தாலா அத்தகைய பெரும் தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்து அருள்வாரிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.